சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்து உலகளவில் மாபெரும் சாதனையை நிகழ்த்தி காட்டியுள்ளார். இந்த 50 ஆண்டுகளுக்கும் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்தும் தற்பொழுதும் ஹீரோவாக மட்டுமே தான் நடித்து வருகிறார் தலைவர் ரஜினி. சமீபத்தில் கூட இவரது நடிப்பில் வெளியான கூலி திரைப்படம் 500 கோடிக்கு மேல் வசூலை குவித்து வருகிறது. இதற்கு முன்பு இவரின் நடிப்பில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் 600 கோடி ரூபாய் வசூலை அள்ளி தமிழ் சினிமாவில் புதிய சரித்திரம் படைத்தது. இவ்வாறு தன் 75வது வயதிலும் ரஜினி வசூல் வேட்டை நடத்தி சாதனையாளராகவே 50 ஆண்டுகளை கடந்துள்ளார். இவர் செய்த சாதனைகளை கொண்டே ஒரு சிறப்பான விழா நடத்த வேண்டும் என்பது ரசிகர்களின் ஆசையாக இருக்கின்றது. ரசிகர்கள் மட்டுமல்லாமல் திரைத்துறையை சேர்ந்த பலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். சமீபத்தில் நடிகரும் தயாரிப்பாளருமான விஷால் கொடுத்த பேட்டியில் தலைவர் திரைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்து மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார். அவருக்கு கண்டிப்பாக பாராட்டு விழாவை சிறப்பாக நடத்துவோம். தற்பொழுது நடிகர் சங்க கட்டிட வேலைகள் நடந்து கொண்டு வருகின்றது. அந்த வேலையை முடித்துவிட்டு கண்டிப்பாக தலைவருக்கு பாராட்டு விழா நடத்துவதற்கான ஆலோசனை போய் கொண்டிருக்கின்றது என விஷால் கூறியிருந்தார். கண்டிப்பாக ரஜினிக்கு விழா எடுப்பதாக இருந்தால் அந்த விழாவிற்கு பிரதமர் மோடி மற்றும் மற்ற மாநில முதலமைச்சர்கள் கூட வருவார்கள். முதல்வர் ஸ்டாலினும் ரஜினியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வருகின்றனர். மேலும் ரஜினிக்கு மிக நெருக்கமானவர்கள், அவரை வைத்து படம் எடுத்த முக்கியமான இயக்குநர்கள், பிரபல நடிகர்கள் என அனைவரும் கலந்து கொள்வார்கள். இந்திய அளவில் பேசப்படும் விழாக்களில் முக்கியமானதாக மாறும். திரைத்துறையினர் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த விழாவிற்கு வருகை தர வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கையில் சூப்பர் ஸ்டார் ரஜினி இந்த விழாவிற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்பது ரசிகர்களின் ஆசையாக உள்ளது.